Hello everyone, welcome to Shiksha class. Last video ல நம்ம MCQ ஓட first 50 questions பார்த்தோம். அந்த MCQ டெஸ்ட் நீங்க என்ன அட்டெண்ட் பண்ணி பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டெஸ்ட்க்கான லிங்க் இருக்கு. அது ஃப்ரீ டெஸ்ட் தான். எல்லாமே ஒரு வாட்டி கண்டிப்பா அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. பாஸ்ட் இயர்ல நமக்கு கேட்ட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இந்த டெஸ்ட்ல இருக்கு. கண்டினியூயிங் த ரிமைனிங் நெக்ஸ்ட் 50 questions. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கன்சிடர் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் 5 poker cards dealt fairly from standard deck of 52 cards. How many atomic events are there in the joint probability of a distribution கேக்குறாங்க. ஸோ அட்டாமிக் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் அவுட்கம் வருதோ அதான் வந்து நம்ம அட்டாமிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 கார்டு போக்கர் ஹேண்ட் இருக்குன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு செட்டுமே தட் வில் ப்ரொடியூஸ் ஒன் அட்டாமிக் ஈவெண்ட். ஸோ அப்ப நம்ம வந்து டோட்டல் பார்க்கும்போது இட் இஸ் 52C5. அப்படி பார்க்கும்போது ஃபார்முலா படி போடுங்க 52 ஃபேக்டோரியல். ஸோ இதோட கேல்குலேஷன் கொஞ்சம் லாங்காக தான் போகும், ஏன்னா ஆன்சரே பாருங்க எல்லாமே நமக்கு லார்ஜ் வேல்யூ தான். ஸோ 52 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்டூ 52 மைனஸ் 5 ஃபேக்டோரியல். ஸோ இதை ஒவ்வொன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது வேணா 52 வந்து 52 ஃபேக்டோரியல் நீங்க டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 52 into 51 into 50 into 49 into 48 எழுதிக்கோங்க. டிவைடட் பை இங்க வந்து நமக்கு 47 ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ 52 minus 5 47 ஃபேக்டோரியல். ஸோ 52 into 51 into 50 into 49 ஓகே into 48 into 47 ஃபேக்டோரியல். கரெக்டா 47 ஃபேக்டோரியல் எழுதலாம். டினாமினேட்டர்ல 5 ஃபேக்டோரியல் இருக்கும் அண்ட் இந்த சைடு வந்து 47 ஃபேக்டோரியல் இருக்கும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 47 இந்த 47 கேன்சல் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ 5 ஃபேக்டோரியல் நீங்க வந்து 5 into 4 into 3 into 2 into 1 எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்ப 5 வந்து 50 10 டைம்ஸ் நீங்க டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி 4 வந்து 48 அண்ட் தென் யூ ஹேவ் 3 51 டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ஆன்சரை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது we get option 1 2 5 9 8 9 6 0 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபார்முலா வந்து 5C 52C25. அதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஈவெண்ட்ஸ். 5 செட் போக்கர் இருக்காங்க, 5 கார்டு போக்கர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு கார்டுமே நமக்கு ஒரு அட்டாமிக் ஈவெண்ட். ஜாயிண்ட் ப்ராபிலிட்டி பார்க்கும்போது இட் இஸ் 52C5. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following are logically equivalent அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேல்யூஸ்ல எது வந்து லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதையுமே யூசிங் லாஜிக்கல் செஷன்ல பார்த்தா கம்யூட்டேட்டிவ் லாஸ் அண்ட் இம்ப்ளை இருந்தா அதை எப்படி சால்வ் பண்ணும், சிம்பிளிஃபை பண்ணி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நெகேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது we get only ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நமக்கு லாஜிக்கலா ஈக்குவலண்டா இருக்கும். ரிமைனிங் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்மே நமக்கு லாஜிக்கல் ட்ரூ வராது. ஒவ்வொன்றுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி செகண்ட் ஃபார்முக்கு டிரைவ் பண்ண முடியுதான்னு பாருங்க using the formula. Simplify பண்ணும்போது we get option A. Next question, the interfaces that provide input and output transfer directly to and from memory unit peripheral is or are termed as அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட interface that provides input output transfer. ஸோ நமக்கு ப்ரொவைட் பண்றது பார்த்தீங்கன்னா we have mainly two devices. First one DMA. DMA is direct memory access, நேம்லே இருக்கு. ஸோ டைரக்ட் மெமரி ஆக்சஸ் என்ன பண்ணணும்னா பெரிஃபரல் டிவைஸையும் மெயின் மெமரிக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட் மாதிரி அலோவ் பண்ணும். ஸோ பிட்வீன் த பெரிஃபரல் டிவைஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் அண்ட் பிட்வீன் த மெயின் மெமரி. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸா சிபியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்மளோட டிஎம்ஏ போதும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have இன்புட் அவுட்புட் ப்ராசஸர். ஸோ இன்புட் அவுட்புட் ப்ராசஸரோட மெயின் டாஸ்கே நம்மளோட பெரிஃபரல் டிவைஸ். பெரிஃபரல் டிவைசஸ் ஆர் நத்திங் பட் இன்புட் அவுட்புட் டிவைஸ். ஸோ அந்த பெரிஃபரல் டிவைஸை மெயின் மெமரியும் கனெக்ட் பண்றது தான் நமக்கு இன்புட் அவுட்புட் ப்ராசஸரோட மெயின் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க். நெக்ஸ்ட் ஒன் we have சீரியல் இன்டர்ஃபேஸ். சீரியல் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் மெமரிக்கும் சீரியல் இன்டர்ஃபேஸ்க்கும் நமக்கு ரிலேட்டட் கிடையாது, கரெக்டா? ஸோ எத்தனை பிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒன் ஆஃப்டர் த அதர் டிஃபைன் பண்றதா நமக்கு சீரியல் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன் பேரலல் இன்டர்ஃபேஸ். வந்து இதுவுமே நமக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சைமல்டேனியஸா மல்டிபிள் பிட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு say parallel interface, and these are not related to peripheral devices. Peripheral devices பொறுத்த வரைக்கும் we have DMA and IoT. So option A and B only. Option 3 நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் 3. மூவிங் ஆன்,
54. Which of the following mapping is not used for mapping process in the cache memory? Cache memory ல வந்து நிறைய mapping techniques இருக்கு. Mainly three mapping techniques you should remember. First one, direct mapping. டைரக்ட் மேப்பிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு கேட்ச் லைனுமே ஓகே ஒரு மெமரி பிளாக்குக்கு மேப் ஆகும். தட் இஸ் டைரக்ட் மேப்பிங் அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் பேசிக் ஃபார்ம் ஆஃப் மேப்பிங். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு அசோசியேட்டிவ் மேப்பிங். அசோசியேட்டிவ் மேப்பிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு பிளாக் ஓகே தட் இஸ் அசோசியேட்டட் அந்த ஒரு மெமரி பிளாக்கே இட் வில் பி அசோசியேட்டட் வித் எனி கேட்ச் லைன். அந்த மெமரி பிளாக்கே நமக்கு பிளேஸ் ஆயிடும். அது வந்து அசோசியேட்டிவ் மெமரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து செட் அசோசியேட்டிவ் மெமரி. இது மூணுமே இது ரெண்டுத்தோட மிக்சர் தான் நமக்கு செட் அசோசியேட். தட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் டைரக்ட் அண்ட் அசோசியேட்டிவ். பட் செக்மெண்டட் பேஜ் மேப்பிங் பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு கேட்ச் மெமரி. செக்மெண்டட் பேஜ் வந்து வர்ச்சுவல் மெமரியில யூஸ் பண்ணுவோம். அதாவது லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும். அந்த லாஜிக்கல் அட்ரஸ் வந்து த்ரூ த செக்மெண்டேஷன் அண்ட் த பேஜிங் ப்ராசஸ் நமக்கு பிசிக்கல் மேப்பிங்கா மெமரியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அங்க வந்து நம்ம கேட்ச் மெமரிக்கு ரிலேட்டட் கிடையாது. ஓகே செக்மெண்டட் மேப்பிங் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு லாஜிக்கல் ஆர் வர்ச்சுவல் மெமரி. கிளியர்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து which of the following is not used அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, செக்மெண்டட் பேஜ் மேப்பிங். ஓகே மூவிங் ஆன். ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் 6324 பிளஸ் மைனஸ் இன்டூ? ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நமக்கு இருக்கும்போது we should be using stack. போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்னாலே ஸ்டாக்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா வேல்யூஸ வந்து போட்டுட்டு அதுக்கு நடுவுல வந்து ரெண்டு ஆப்ரண்ட் போடுங்க. ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா ரெண்டு ஆப்ரண்டையும் பாப் பண்ணிட்டு அது அவுட்புட் என்ன வருதோ அதை ஸ்டாக்ல போடுங்க. கிளியரா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணும்போது we have 6 3. அப்ப 6 ஸ்டாக் ஆகும், 3 ஸ்டாக் ஆகும். ஓகேவா? இந்த 6 3க்கு நடுவுல நமக்கு ஆப்பரண்ட் பாத்தீங்கன்னா we have addition. ஓகே சோ ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்தா நம்ம போறோம். லாஸ்ட்ல இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா we have 4, we have 2. ஸ்டாக் பண்றது பாத்தீங்கன்னா addition. So it goes 4 plus 2 that is equal to 6. கிளியரா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூ 3. கரெக்டா? அதுக்கப்புறமேட்டு தானே நம்ம இந்த ரிசல்ட் ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக்ல இருக்கிறது 3 மைனஸ் அதுக்கப்புறமேட்டு இந்த அவுட்புட் 6. ஸோ தட் வில் பி -3. ஓகே அப்ப இந்த இடத்துல நெக்ஸ்ட் 6 இருக்கு இன்டூ -3 that is equal to -18. ஸோ ஆப்ரேட்டர்ஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ எடுக்கிறீங்க அப்படின்றது கேர்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ஸ்டாக்ல இருக்கிற வேல்யூ தான் எடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு எந்த எக்ஸ்பிரஷன் வருதோ தட் இஸ் அவுட்புட் என்ன வருதோ அந்த அவுட்புட் எடுக்கும். கிளியரா? ஸோ ஆன்சர் வில் பி -18. ஓகே ஸோ இந்த போஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் மேத்தமேட்டிக்கலா எழுதுறாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 6 into 3 minus 2 plus 4. That's all. Clear? So that is nothing but -18. வெயிட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி. Moving on. Next question 56. In a binary max heap containing n numbers, the smallest element can be found in time. So binary max heap பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து largest element எங்க இருக்குன்னா largest element will always be in the root. Clear? And இப்போ நமக்கு heap எப்படி இருக்குன்னா 100, 80, 90. So 80 split ஆகும்போது 20, 70. 90 split ஆகி 30, 10. ஓகேவா? சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பேரண்ட செக் பண்ணீங்கன்னா this parent will always be greater than the children. Okay, parent will always be greater than, sometimes equal இருக்கலாம். Should be always greater than or equal to children. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆன் த டாப், ஆன் த ரூட். ரூட்ல தான் நமக்கு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பிக்ஸ்டா ஒரு பொசிஷன் கிடையாது. ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து இட் வில் பி இன் எனி ஆஃப் த லீஃப் நோட். ஏதாச்சும் ஒரு லீஃப் நோட்ல தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் லீவ்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தட் இஸ் நத்திங் பட் n நம்பர்ஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வில் பி n/2. திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வேல்யூ. ஸோ டைமிங் பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கான டைமிங். ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் லீவ் வேல்யூ. ஸோ டைமிங் டு ஃபைண்ட் n/2 வில் பி O of n. ஸோ அதுதான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீப் பொறுத்த வரைக்கும் we have mainly 4 operations. ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டுக்கு O of n, மேக்ஸிமம் எலிமெண்ட் O of 1 ஏன்னா நமக்கு ரூட்ல இருக்கு. ஸோ O of 1. இன்சர்ஷனுக்கு O of log n. கிளியரா? அண்ட் மினிமம்க்கு O of
மூணு வேல்யூஸ்மே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்சர்ட் அ வேல்யூ இட் இஸ் ஆல். So option A. Smallest element will be in the leaf node. So அதை calculate பண்றதுக்கு n/2 leaf node நம்ம examine பண்றதுக்கு we need O of n. Next question. How many rotations are required during the constructions of a AVLT if the following elements are to be added in the given sequence? So sequence of numbers கொடுத்திருக்காங்க. எத்தனை rotations வந்து நமக்கு வேணும்னு கேக்குறாங்க. So first நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 35 insert பண்ண சொல்றாங்க. So first நான் 35 insert பண்றேன். நெக்ஸ்ட் வந்து 50 இன்சர்ட் பண்றேன். நெக்ஸ்ட் 40 எடுக்கும்போது எனக்கு 50 there is a imbalance. கரெக்டா 35 50 இருக்கு. அப்ப எனக்கு இங்க இம்பேலன்ஸ் வரனால எனக்கு இந்த இடத்துல ஒரு RL ஷிஃப்ட், தட் இஸ் ரைட் லெஃப்ட் ஷிஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் RL ஷிஃப்ட். எனக்கு 50 வந்து ரைட்ல ரொட்டேட் ஆகும், 35 வந்து லெஃப்ட்ல ரொட்டேட் ஆகும். ஸோ அப்ப எப்படி ஆகும்னா இட் வில் கோ திஸ் வே, இது இங்க வரும். ஓகே, அப்ப எனக்கு 40 இங்க ஆட் ஆகும். ஓகே, இங்க வந்து 35 ஆட் ஆகும், இங்க வந்து 50 வந்து ரைட் ரொட்டேஷன், 35 வந்து லெஃப்ட் ரொட்டேஷன். ஸோ அப்ப லெஃப்ட்ல ஒரு வாட்டி ரொட்டேட் ஆயிருக்கும், ரைட்ல ஒரு வாட்டி ரொட்டேட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 25 ஆட் பண்ணும். 25 ஆட் பண்ணும்போது நம்ம இங்க கீழே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேலன்ஸ்ட் ட்ரீ தான். 25 இங்க ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 30 ஆட் பண்ணும். 30 ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல திருப்பி ஒரு இம்பேலன்ஸ் வருது. 25 இருக்கு, 35 இருக்கு. 30 ஆட் பண்ணும்போது there is a imbalance. அப்ப இங்க again there will be a shift. அப்ப என்ன ஆகும்னா லெஃப்ட்ல 25 நமக்கு லெஃப்ட்ல ரொட்டேட் ஆகும், கரெக்டா? அண்ட் ரைட்ல நமக்கு 30. ஸோ 35 வந்து ரைட்ல ரொட்டேட் ஆகும், லெஃப்ட்ல 25 அண்ட் இங்க வந்து நமக்கு 30 போயிடும். ஸோ ட்ரீ எப்படி ஆயிரும்னா ட்ரீ வந்து இப்போ 40 இங்க இருக்கு, 50 இப்படி இருக்கும், சேம் பொசிஷன். 30 ஆட் ஆக போகுது. அப்ப 30 will be added here. இங்க 25 வந்துடும், இங்க 35. கிளியரா? 25 லெஃப்ட் ரொட்டேஷன், 35 ரைட் ரொட்டேஷன். ஸோ இப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் 2 ரைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் 60 இன்சர்ட் பண்ணும். 60 வந்து நம்ம இங்க இன்சர்ட் பண்ணிடலாம். பேலன்ஸ்டு ட்ரீ தான். நோ ரொட்டேஷன் நீடட், பேலன்ஸ்டு. நவ் 78 எடுக்கும்போது நமக்கு இந்த நோட் 50க்கு கீழே 78 ஆட் பண்ணலாம். ஸோ நவ் 50 கீழே நீங்க 78 ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 78 வரும். இந்த இடத்துல நம்ம 78 ஆட் பண்ணிட்டோம்னா இப்ப நோட் 50 பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட்ல ஹெவி ஆயிடுது, கரெக்டா? அப்ப 50ய ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணலாம். லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு 3 ஃபைனலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 40 30. இந்த சைடு வேல்யூஸ் அப்படியே இருக்கும், சேம் வேல்யூஸ் வில் பி கமிங் ஹியர். இந்த சைடு எனக்கு 50 மட்டும் லெஃப்ட் ரொட்டேட் ஆகும், ஏன்னா 50 மட்டும் நமக்கு வந்து ஹெவி ஆயிடுச்சு பாருங்களேன், ரைட் ஹெவி ஆயிடுச்சு, ஆர்ஆர் ஹெவி. ஸோ when we rotated ரைட்ல இதை மட்டும் ரொட்டேட் பண்ணும்போது 60 go ups up, 60 50 70 இந்த மாதிரி கிளியர் ஆயிடும். கிளியரா? ஸோ அப்ப இது வரைக்கும் 3 லெஃப்ட் 2 ரைட், ரைட்ல வந்து 2 ரைட். நான் அகைன் 20 இன்சர்ட் பண்ணோம். 20 இன்சர்ட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரீஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் ஆகும்போது இந்த இடத்துல எனக்கு ட்ரீ எப்படி ஆயிடுதுன்னா 50 60 இங்கே வந்துடும், 50 78. இப்ப நான் 20 ஆட் பண்ணா 30 25 20 இங்கே ஆட் பண்ணிடலாம். பேலன்ஸ் ட்ரீ தான், நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் 28 ஆட் பண்ணும். 28 நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ்டு தான், நோ ரொட்டேஷன்ஸ். கிளியரா? ஸோ ஃபைனலி 3 லெஃப்ட் 2 ரைட், ஆப்ஷன் 3 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரீயா போட்டு ஒவ்வொரு வேல்யூ இன்சர்ட் ஆகும்போது பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா ரொட்டேஷன் தேவையில்லை. இம்பேலன்ஸ்டா இருந்துச்சு இல்ல சம்திங் ஹெவியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல லெஃப்ட் ஆர் ரைட் நீங்க எந்த சைடு ரொட்டேட் பண்றீங்களோ அந்த சைடு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 இந்த இடத்துல என்னென்ன இம்பேலன்ஸ் ட்ரீ இருந்துச்சுன்னா எப்படி ட்ரீ வரும்போது ரொட்டேட் பண்ணி அந்த இப்ப நான் காட்டின டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க, அந்த டயக்ராம்ஸ் பாருங்க நம்ம ரொட்டேட். மூவிங் ஆன், நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் a ternary tree, okay, in a ternary tree the number of internal degrees of 1 2 3 is 4 3 and 3 respectively. Okay, so questionல என்ன கேக்குறாங்கன்னா the number of leaf nodes in the ternary tree என்னன்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம வந்து எத்தனை லீஃப் நோட் இருக்கும் கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லீஃப் நோட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்குள்ள எத்தனை இன்டர்னல் நோட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். ஓகே, எத்தனை இன்டர்னல் நோட்ஸ் இருக்கு டோட்டலா 4 3 3 கொடுத்துருக்காங்க. டோட்டலா எத்தனை இன்டர்னல் நோட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4 + 3 + 3 தட் இஸ் 10. மொத்த இன்டர்னல் நோட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இந்த வேல்யூ வச்சுக்கலாம். டோட்டலி நம்மளோட இன்டர்னல் நோட்ஸ் பாத்தீங்கன்னா
Next one, edges கண்டுபிடிக்கலாம். Edges எப்படி கண்டுபிடிப்போம்? Edges equal to degree into node plus summation of degree into node. Correct? Next, second degree nodes பார்த்தீங்கன்னா plus third degree nodes பார்த்தீங்கன்னா 3. So that is equal to 4 plus 6 plus 9. That is equal to totally 19 nodes. Okay. நமக்கு வந்து questionல how many the number of leaf nodes in the ternary tree கண்டுபிடிக்கணும். Leaf nodeக்கு நமக்கு formula என்னன்னா that is leaf node number of leaf nodes is equal to I plus n. Correct? I plus s, that is the total internal nodes plus the leaf. That will give the total number of nodes. So total number of nodes is equal to I, that is internal nodes plus the leaf nodes. Okay, இதான் நமக்கு formula. Total number of nodes is equal to internal nodes plus the leaf nodes. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா எனக்கு இன்டர்னல் நோட் தெரியும். ஓகே, லீஃப் நோட் தான் எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகே, நம்பர் ஆஃப் நோட்ஸ் வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்றோம், டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கண்டுபிடிக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? யூசிங் த ட்ரீ ப்ராப்பர்ட்டி ஃபார் எனி ட்ரீ ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு நோட்ஸ் மைனஸ் 1 தெரியும். அப்ப இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஹெச்எஸ் வேல்யூ என்ன 19. So number of nodes is equal to edges plus 1. இதான் formula. Total edges வந்து 19. 19 plus 1 20. So total number of nodes பார்த்தீங்கன்னா நமக்கு 20 nodes. அந்த 20 nodesல 10 nodes வந்து internal nodes கொடுத்துட்டாங்க. அப்ப remaining leaf nodes எத்தனை இருக்கும்? So 20 totally nodes. அதுல 10 nodes are internal nodes. Remaining 10 nodes வந்து நமக்கு leaf node. இதுதான் formula. Okay, note பண்ணிக்கோங்க. This is a method. இன்னொரு மெத்தட்லயும் நம்ம சால்வ் பண்ணலாம். So we have another formula, direct formulaவே இருக்கு. Direct leaf node equal to 1 plus summation of d minus 1, that is degree minus 1 into n of d. இதுதான் formula. இந்த formula ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் வந்துடலாம். That is equal to 1 plus first degree எடுத்துக்கலாம் 1. So 1 minus 1 into அதில் எத்தனை nodes இருக்கு 4 plus 2 minus 1 into அதில் internal nodes பார்த்தீங்கன்னா 3 plus 3 minus 1 into internal nodes பார்த்தீங்கன்னா 3. calculate பண்ணும்போது 1 plus 1 minus 1 0 0 into 4 0 plus 2 minus 1 1 1 into 3 plus 3 minus 1 2 2 into 3 6 plus 3 9 9 plus 1 10. Direct formula. So either you remember this formula இல்லனா total nodes கண்டுபிடிங்க. Total nodes is nothing but leaf node plus internal nodes. அப்போ internal nodes subtract பண்ணீங்கன்னா நம்ம ஆன்சர். This is the alternate formula. நீங்க இந்த formula ஞாபகம் வச்சுக்கோங்க. For any rooted tree, number of leaf nodes is equal to 1 plus summation of d minus 1 and of 2. Next question. The ability to inject packets into the internet with a false source address is known as. So இதை வந்து like every IP packet நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு IP packetலயுமே ஒரு source address இருக்கும். So source address தான் வந்து இந்த packet வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வருது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம். இப்ப இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஐபி ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பூஃபிங் என்ன பண்ணோம்னா சென்டர் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ தே வில் ஹைட் தேர் ஐடென்டிட்டி அண்ட் டிடாஸ் அட்டாக் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு நம்மளோட சோர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பூஃபிங். ஐபி ஸ்பூஃபிங். ஆப்ஷன் டி. Which of the following is not a field in the TCP header? TCP header பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய fields இருக்கு. We have source port, destination port, sequence number, okay, acknowledgement number, இது எல்லாமே இருக்கு. Questionல which of the following is not a part அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து fragmentation offset, option C. என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா we have sequence number, checksum, window sizes, okay, TTL, time to live, then protocols, என்னென்ன protocol யூஸ் ஆயிருக்கு, header, checksum, flags, identifications, இது எல்லாமே இருக்கு. ஃபைலோட total length, header length, இது எல்லாமே part of the header fields.
fragmentation offset வந்து இருக்கு. Next question. In the TCP/IP model, encryption and decryptions are a function of which layer அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு வந்து TCP/IP model encryption, decryption. It is done mainly in the application layer. Option D. So application layerல தான் நம்மளோட HTTPS, ஓகே, இந்த மாதிரி PGP, email encryption, SSL, SSH இதெல்லாமே நமக்கு இருக்கு அப்ளிகேஷன் லேயர்ல தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு மித்த லேயர்ஸ், இப்போ டேட்டா லிங்க் லேயர்லாம் வந்து நமக்கு ஃப்ரேம்ஸ் ஹேண்டில் ஆகும், இல்லைன்னா எரர் இருந்தா எரர் டிடெக்ஷன் வந்து மெயினா டேட்டா லிங்க் லேயர்ல இருக்கும். நெட்வொர்க் லேயர் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரவுட்டிங், ஐபி அட்ரஸ் எங்க போகுது அந்த ரவுட்டிங் வந்து நெட்வொர்க் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், தட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். டிசிபி வந்து மெயினா நமக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் நடக்கும். பட் அப்ளிகேஷன் லேயர்ல தான் நமக்கு வந்து என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், நம்மளோட கம்ப்ரெஷன், டேட்டா ஃபார்மேஷன் எல்லாமே நமக்கு இந்த அப்ளிகேஷன் லேயர். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். கன்சிடர் த ISO OSI மாடல் ஆர்கிடெக்சர் reference model. The session layer of this model offers diagonal control token management. Which of the following services is undergone by the session layer? The session layer of the function அப்படின்னு பார்த்தீங்கன்னா first one, it has a dialog control. ஸோ டைலாக் கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் ரெண்டு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டம்க்கு நடுவில் கம்யூனிகேஷன் பில்ட் பண்றது எல்லாமே நமக்கு செஷன் லேயர் தான். நெக்ஸ்ட் ஒன், சோர்ஸ் வந்து சென்ட் பண்ணுது, ஒரு டிவைஸ் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுதுன்னா எந்த டிவைஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதுல நமக்கு வந்து செஷன் லேயர். தென் we have டோக்கன் மேனேஜ்மெண்ட். டோக்கன் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டியுமே சைமல்டேனியஸா இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணாம ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த பார்ட்டி சென்ட் பண்ண நெக்ஸ்ட் பார்ட்டி சென்ட் பண்ணும். ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்றது செஷன் லேயர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைசேஷன்ல தான் நமக்கு வந்து செக் பாயிண்ட்ஸ் வந்து, தட் இஸ் சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செக் பாயிண்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணும். ஸோ இப்போ ரொம்ப பெரிய லாங் டேட்டா டிரான்ஸ்ஃபரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா வந்து கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்ப நடுவுல ஒரு செக் பாயிண்ட் மாதிரி, தட்ஸ் கால்ட் அஸ் சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட். சிங்க்ரனைசேஷன் பாயிண்ட் வந்து செட் பண்ணும். செக் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் கரெக்டா சென்ட் ஆயிட்டே இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஒருவேளை ஏதாச்சும் ஃபெயிலியர் இருக்கு, டிரான்ஸ்மிஷன்ல ஏதாச்சும் ஃபெயிலியர் இருக்குன்னா நமக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்காம இந்த செக் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த செக் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ரெக்கவரி நடக்கும். கிளியரா? ஸோ அங்க இருந்து ரெசியூம் ஆகும். ஸோ மெயின் ப்ராசஸ் இதுதான் சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Packet filtering firewalls are also called as packet filtering firewalls are the mainly first generation firewalls அப்படின்னு சொல்லுவோம். So it is the first generation firewalls. So it came around 1980s. First generation firewall. Second generation வந்து நமக்கு stateful inspection. Okay, third generation வந்து proxy and fourth generation வந்து next generation firewall அப்படின்னு சொல்லுவோம், NGFW. So that's the next generation. So இதுல வந்து simple first generation firewall, which model is based on a rigid sequential approach where each phase must be completed before the previous one. So இது நமக்கு software engineering. இதுல வந்து மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா we have waterfall, incremental, spiral, agile. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா linear and sequential. எப்பவுமே லீனியர் அண்ட் சீக்வென்ஷியல் அண்ட் இட் இஸ் ரிஜிட், ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. தட் இஸ் வாட்டர்ஃபால் மாடல். ஆப்ஷன் ஏ. சிம்பிள், ஈஸி, ரிஜிட் மாடல் வந்து நம்ம வாட்டர்ஃபால் மாடல். இன்க்ரிமெண்டல் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்க்ரிமெண்ட்ஸா நம்ம மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஸ்பைரல் மாடல்ல இட் இஸ் அட்வான்ஸ்ட் ரிஸ்க் ரிவர். கரெக்டா? ஒரு ப்ராசஸ்மே பிகின் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஐட்ரேட்டிவ். அஜைல் மாடலுமே அதே மாதிரி தான், இட் இஸ் ஃபிளெக்சிபிள். இப்போ இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் வந்து ரிஜிட், சீக்வென்ஷியல் அப்படின்னால இட் இஸ் டெஃபினெட்லி வாட்டர்ஃபால் மாடல். ஆப்ஷன் ஏ. ஸோ இட் வில் ஃபாலோ அ ஸ்ட்ரிக்ட் லீனியர் சீக்வென்ஸ் ஆஃப் ஃபேசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மெயின் advantage of a spiral model? Spiral model பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. It was proposed by Barry Boehm. நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, Barry Boehm. இதுல வந்து மெயின் அட்வான்டேஜ் ஸ்பைரல் மாடல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஒன் ரிஸ்க் அனாலிசிஸ் ஞாபகம் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு ரெக்வயர்மெண்ட் வந்து இனிஷியல் ஃபேசஸ்ல கிளியரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ நமக்கு சைக்கிள் மாதிரி ஒவ்வொரு ரிஸ்க் அனாலிசிஸ் ஒவ்வொரு இது பில்டு பண்ண நமக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸ்பைரல் மாடல்னா ரெண்டு டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ரிஸ்க் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் யூஸ் அஸ் இனிஷியலாவே ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட் எலிமினேட்ஸ் ரிஸ்க் அனாலிசிஸ்ன்றது தப்பு. ரிஸ்க் அனாலிசிஸ் மெயின் ஃபேக்டர் நமக்கு தேவைப்படும். செகண்ட் ஒன் எக்ஸ்பிளிசிட் ரெகக்னிஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஆஃப் ரிஸ்க். ஸோ என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளிசிட்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்.
It is used for small project. It is used for complex, large projects. It avoids iterative circuit. தப்பு பைரலே நம்ம பாத்தீங்கன்னா iterate ஆயிட்டே தான் வரும். That's the main advantage. So option B. Next question. The COCOMO model is used for COCOMO model பொறுத்த வரைக்கும் mainly it stands for constructed cost model. கரெக்டா? இதுவுமே வேரி தான். இதோட மெயின் எஸ்டிமேஷன் யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் எஃபர்ட், அதாவது எத்தனை பர்சன்ஸ் பெர் மந்த் நமக்கு தேவைப்படும். We calculate development effort. Then development time, project cost, team size. இது நாலு தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ COCOMO பொறுத்த வரைக்கும் மெயின்லி இட் எஃபர்ட் எஸ்டிமேஷன். ஓகே, சாஃப்ட்வேர் குவாலிட்டி ரிஸ்க் அனாலிசிஸ்லாம் தாண்டி எஃபர்ட் எஸ்டிமேஷன். கிளியர்? That's the main point. So it helps for the development time, cost required, person manpower calculation எல்லாமே COCOMO model தான். Cost plus effort in estimation. Which agile model used sprints to deliver working software? So sprints பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிண்ட்ஸ்னா என்னன்னா ஒரு சின்ன ஃபிக்ஸ்ட் ஐட்ரேட்டிவ் டைம். அந்த டைம்ல வந்து டீம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன இன்க்ரிமெண்ட்ஸ் தான் நமக்கு பண்ணி அந்த ஃபிக்ஸ்ட் டியூரேஷன்ல, ஸோ 1 to 4 weeks தான், அந்த 4 weeksல சின்ன சின்ன பார்ட்ஸா இன்க்ரிமெண்ட்ஸா பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கு பேரு ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தட் ஸ்பிரிண்ட் இஸ் யூஸ்வலி அசோசியேட்டட் வித் ஸ்க்ரம்ல தான் நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பிரிண்ட்ஸா வந்து மார்க் பண்ணிப்போம். ஸ்க்ரம் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்க்ரம் இஸ் அஜைல் ஃப்ரேம்வொர்க் வித்தின் ஷார்ட் அண்ட் டைம் பாக்ஸ்ட் ஐட்ரேஷன்ஸ். அந்த டைம் பாக்ஸ் ஐட்ரேஷன்ஸ் ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டைமே ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்லயுமே நமக்கு வந்து வில் பி ஹேவிங் மீட்டிங்ஸ், ஸ்பிரிண்ட் ரிவ்யூ, ரெட்ரோஸ்பெக்டிவ்ஸ் எல்லாமே. Next question. Which umbrella activity ensures the consistency and traceability of changes made to software artifacts? So umbrella activities பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்ன umbrella activity இருக்கு? Software quality assurance இருக்கு, SQA. Okay. Then we have risk management. We have software configuration management, SCM அப்படின்னு சொல்லுவோம், option B. Next one வந்து documentation. Okay. ப்ராஜெக்ட் ட்ராக்கிங், இது எல்லாமே நமக்கு வந்து அம்ப்ரெல்லா ஆக்டிவிட்டி கீழே தான் வரும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இது நாலுமே நமக்கு அம்ப்ரெல்லா ஆக்டிவிட்டி தான். கொஸ்டின்ல என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டிவிட்டி என்ஷூர் த கன்சிஸ்டன்சி அண்ட் ட்ரேசபிலிட்டி ஆஃப் சேஞ்சஸ் தட் இஸ் மேட். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் ஒன் பார்த்தோம்னா SCM, சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். இது வந்து நமக்கு சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்றோமோ அது கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் வெர்ஷன் இருக்குன்னா வெர்ஷன் மேனேஜ்மெண்ட், சேஞ்சஸ் நடக்குதுன்னா அந்த சேஞ்சஸை ட்ராக் பண்றதுக்கு, கான்ஃபிகரேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு எல்லாருக்குமே நமக்கு SCM தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, ஓகே, அதை செக் பண்றதுக்கு we have SQL. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து we will identify the risk. டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் we will write and track the changes, எப்படி இன்ஸ்டால் பண்ணும், என்னென்ன சாஃப்ட்வேர் அப்படிங்கறத டாக்குமெண்ட் பண்றதுக்கு டாக்குமெண்டேஷன். பட் SCMல தான் நம்மளால சேஞ்சஸ், ஒரு சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் இருக்கு, ஆர்டிஃபேக்ட் சேஞ்சஸ் இருக்கு, அந்த traceability and consistency given by SCM. Okay, version control and the changes track. Next question. In the incremental model, each increment typically derives over increment என்னென்ன derive பண்ணிருக்காங்க. It will derive one increment, that is the one small particular increment. அந்த ஒரு functional part, ஒரு பெரிய code இருக்குன்னா அந்த கோடோட ஒரு பார்ட் தான் increment அப்படின்னு சொல்லுவோம். So that is one small functional part of the whole project. Okay. So questionல வந்து each increment typically derives what அப்படின்னு கேக்குறாங்க. So it derives one functional piece of the final system. Documentation derive பண்ணாது, ஒவ்வொரு பார்ட்டா நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டம் பில்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின், அது ஒரு இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் லிஸ்ட் பண்ணுவோம், ப்ராடக்ட் கேட்டலாக் மாதிரி, அது ஒரு இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ஷாப்பிங் கார்ட் ஃபீச்சர் ஆட் பண்ணுவோம், அது ஒரு இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூசர் வந்து பே பண்ணும்ல, பே பண்றதுக்கு ஜிபேஓ இல்லை பேமெண்ட் கேட்வே இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சின்ன சின்ன இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபைனலா நமக்கு ஃபைனல் அவுட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனல் பார்ட் ஆர் நத்திங் பட் அ ஃபங்க்ஷனல் பீஸ் ஆஃப் ஃபைனல் சிஸ்டம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த அவுட்புட். ஸோ நமக்கு இது வந்து ஒரு C++ ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ int p bool a equal to true, boolean value b equal to false, int x. ஸோ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. p is equal to x or y plus a plus b. ஸோ x or y, x வந்து 10, y வந்து 5. இது வந்து நமக்கு வந்து பைனரி ஆர், கரெக்டா பிட் வைஸ் ஆர், பிட் வைஸ்ல ஆர் செக் பண்ணும். அப்ப 10 வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா பைனரியில 10 வந்து 1 0 1 0 எழுதலாம். 5 வந்து 0 1
0 1 எழுதணும். பிட்வைஸ் ஆர் இருக்கு. பிட்வைஸ் ஆர் பண்ணும்போது ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எனி ஒன் ட்ரூ ஆனால் அவுட்புட் இருக்கும். 0 ஆர் 1 1 1 ஆர் 0 1 0 ஆர் 1 1 1 ஆர் 0 1. அப்போ பைனரி வேல்யூல 1 1 1 இருக்கு. இதை நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? பைனரி டு 1 1 into 2 power 0 1 into 2 power 1 1 into 2 power 2 1 into 2 power 3 is nothing but 15 வரும். Factor so that is a out. So first line x or y ஓட அவுட்புட் பாத்தீங்கன்னா 15 இருக்கும். இதோட ஸ்டாப் ஆகல, கண்டினியூ ஆகுது. எக்ஸ் ஆர் ஒய் பிளஸ் ஏ பிளஸ் பி. ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி என்னன்னு எவாலுவேட் பண்ணிடலாம். ஏ வந்து ட்ரூன்னு இருக்கு, பி வந்து ஃபால்ஸ் இருக்கு. பூலியன் வேல்யூ ஆட் பண்ணும்போது ஏ வந்து 1, பி வந்து 0. இப்போ 1 பிளஸ் 0 1. இப்போ ஏ பிளஸ் பியோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1. ப்ரீவியஸ்ல 15. ஸோ 15 பிளஸ் 1 16. ஆப்ஷன் பி. கிளியர்? இது பைனரி பிட்வைஸ் ஆர் பண்றோம். ஆர் பண்ணிட்டு a plus b that is true plus false output true, that is 15 plus 1 16. Next question, find the output of the following. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் சி அவுட் சைஸ் ஆஃப் பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், உள்ள எந்த வேல்யூ கொடுத்தாலும் பிளஸ் பிளஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த போஸ்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, சைஸ் ஆஃப் நம்ம என்ன கொடுத்தாலும் அதோட டைப்பை மட்டும்தான் கண்டுபிடிக்கும். ஸோ சைஸ் ஆஃப் பிளஸ் பிளஸ் ஏ அப்படின்னு கொடுத்தனா பிளஸ் பிளஸ் ஏவோட சைஸ் என்னன்னு மட்டும்தான் பார்க்கவே தவிர உங்களுக்கு அந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் வந்து நடக்காது. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் பிளஸ் பிளஸ் ஏன்னு இருக்கு, அது என்னது, இட்ஸ் இன்டீஜர். ஸோ அப்ப அந்த இன்டீஜர் வேல்யூ தான் வரும். நான் சி அவுட் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஏவோட வேல்யூ 5 தான் இருக்கும். இன்க்ரிமெண்ட் வந்து அந்த இடத்துல ஆயிருக்காது. அண்ட் ஆல்சோ சைஸ் ஆஃப் பிளஸ் பிளஸ் ஏன்னு இருக்கு, எனக்கு சைஸ் ஆஃப் அ வேரியபிள் தட் இஸ் இன்டீஜர். இந்த இடத்துல ஏ வந்து ஒரு இன்டீஜர், தட் இஸ் 4 bytes. இப்போ 4 டிஸ்பிளே ஆகும் 4. அண்ட் எனக்கு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆயிருக்காது. ஸோ ஏவோட வேல்யூ அப்படியே இருக்கும் 4 4 and 5. ஆப்ஷன் பி. சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் இட் டஸ் நாட் இன்க்ரிமெண்ட். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு வந்து உள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணாது, அதோட டைப்பை மட்டும் தான் செக் பண்ணும். ஸோ a plus plus ஏன்றது இன்டீஜர். So 4 return பண்ணும் 4 bytes. Okay, then இது a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகல. ஸோ பழைய வேல்யூ 5 டிஸ்பிளே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆப்ஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, enumerators are named constant, enumerators are user defined types, enumerators are same as macro, enumerator value start from 0. So enumerators பொறுத்த வரைக்கும் first one, they are also called as named constants. True. They are user defined data type. Enumerator வந்து நமக்கு user defined data type கீழே தான் வரும். They are same as macro. தப்பு. Enumerators வேற. Enumerator macro ரெண்டையுமே சேம் பிளேஸ்ல தான் கொடுப்போம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே கொடுக்கலாம். macro எங்க கொடுக்குறோமோ அதே இடத்துல enumerators கொடுக்கலாம், but they are not same. Next one, enumerator starts with z. Default array மாதிரி தான் enumerators. They start with z from 0. So option C. எது wrong கேக்குறாங்க, that is option C. They are not same as the macros. Next question, 73. The switch statement is also called as switch statement. பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய branching statement அது மாதிரி சொல்லலாம். Switch statement ஓட another name பாத்தீங்கன்னா it is called as a option B, selector structure. Okay, sequence structureக்கு கீழே நமக்கு வந்து ஒரு டைப்புக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் sequence structure சொல்லுவோம். selector structureனா if else switch அதெல்லாமே செலக்ஷன் ஸ்ட்ரக்சர் கீழே வரும். ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு கீழே லூப்ஸ், ஃபார் லூப், வைல் லூப், டி வைல் லூப் இதெல்லாமே ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வரும். which phase of the compiler checks the grammar of the program. ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நமக்கு லெக்சிக்கல் அனாலிசிஸ்ல it will be broken down into tokens. அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வருதான் கிராமர் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் நத்திங் பட் சின்டாக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாமா. சின்டாக்ஸ் செக் ஆகுறது வந்து இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ் ஃபேஸ். ஆப்ஷன் டி, சின்டாக்ஸ் அனாலிசிஸ். அங்கதான் வந்து கரெக்டா இருக்கா, whether the codes are wrong, சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கா செக் பண்றது இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா which of the following is the most powerful parser. மோஸ்ட் பவர்ஃபுல்னு எதை சொல்லுவோம்னா, எதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு லார்ஜர் கிளாஸ் ஆஃப் கிராமர்ஸ் அக்செப்ட் பண்ணுதோ அதான் வந்து பவர்ஃபுல் பார்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு it's a canonical, which is the highest form of like parser. அதுக்கப்புறமேட்டு we have LA LR. So order to first one most powerful we have canonical. Okay, and then we have LA LR, next most powerful. அதுக்கப்புறம் SLR.
லாஸ்ட்ல தான் நமக்கு ஆப்ரேட்டிங் கொஸ்டின்ஸ். இதுதான் உங்களுக்கு ஆர்டர். அப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கும் போது இது ஆப்ஷன் சி. ஓகே, எல்ஏஆர் லுக் அஹெட் எல்ஆர். கெனானிக்கலுக்கு அப்புறம் நமக்கு எல்ஏஎல்ஆர் தான். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், கெனானிக்கல், தென் எல்ஏஎல்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர், சிம்பிள் ஆர் எல்ஆர். Then finally operating systems. Fourth one. Next one. The compiler for high-level programming language that runs on one machine and produces code for other machine is called as. So compiler வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மெஷின்ல ரன் ஆகுது, தட் இஸ் ஒரு ஹோஸ்ட் மெஷின் இருக்கு, அண்ட் ஹோஸ்ட் மெஷின் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோடு கிரியேட் பண்ணுது, தட் இஸ் ஃபார் அனதர் மெஷின், தட் இஸ் அ டார்கெட் மெஷின். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பைலர்ஸ் வந்து நம்ம கிராஸ் கம்பைலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் கிராஸ் கம்பைலர். கிராஸ் கம்பைலர் டெஃபினிஷன்ஸே தான். நமக்கு வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் டெவலப் பண்றோம்னா அது வந்து ஒரு கிராஸ் கம்பைலர் ஆர் கிராஸ் பிளாட்ஃபார்ம், கிராஸ் ஆர்கிடெக்சர் கம்பைலர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி. ஒன் பாஸ் கம்பைலர்னா சிங்கிள் ஸ்கேன்ல எனக்கு சோர்ஸ் கோட வந்து கம்பைல் பண்றது, இட்ஸ் ஒன் பாஸ் கம்பைலர். அதே இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் ஸ்கேன் பண்றேன்னா இட்ஸ் மல்டிபிள் பாஸ் கம்பைலர். ஓகே, ஆப்டிமைசிங்னா ஒரு கம்பைலர் இருக்கு, அந்த கோட் இருக்கு, அந்த கோடை வந்து நான் கம்பைலர்ல போட்டு கோடை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா இம்ப்ரூவிங் த கோட் அப்படின்னா ஆப்டிமைசிங் கம்பைலர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ கிராஸ் கம்பைலர். ஒவ்வொரு கம்பைலர்ஸோட டெஃபினிஷன்ஸுமே இங்க இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் a data item is declared as a protected class, protected access specifier, then it can be accessed. Protected, so மூணு டைப் இருக்கு access specifier. public, private and protected. public பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் within that class. Okay, so public பொறுத்த வரைக்கும் we can access within the class, within the parent class, derived class and another main function குள்ள access பண்ணிக்கலாம். இது வந்து public method. privateல வந்து it is accessible only in the same class. அதோட derived classலயோ இல்ல parent classல கூட access பண்ண முடியாது. whereas protected பொறுத்த வரைக்கும் it is accessible in both base class and the derived class. so இங்க வந்து protected கேட்டிருக்காங்க, so by the base and the derived class. option B. next question, PTR data is a pointer to a data type. The expression pointer data plus plus எது derive பண்ண கேக்குறாங்க. ஸோ பிடிஆர் டேட்டா தான் நமக்கு பாயிண்டர்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல ஆப்ரேட்டர் பாத்தீங்கன்னா பிளஸ் பிளஸ் இருக்கு, அது வந்து நமக்கு போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர், அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரிசிடன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு இந்த இடத்துல இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்கு, டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர், நமக்கு டீரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ அப்ப நம்ம எவாலுவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிடிஆர் டேட்டா பிளஸ் பிளஸ் எவாலுவேட் பண்ணும், போஸ்ட் இன்கிரிமெண்ட் எவாலுவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம டீரெஃபரன்ஸ் பண்ணும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் பிடிஆர் டேட்டா ஷுட் பைண்ட் வித் திஸ் பிளஸ் பிளஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நான் இந்த டேட்டாவை இது கூட பைண்ட் பண்ணிக்கிறேன், எவாலுவேட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு நான் வெளில வந்து ஆஸ்டெக்ஸ் பண்ணுறேன். புரியுதா? இப்ப இது எப்படி இருக்குன்னா, இப்ப 2 into 3 plus 1 வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டே எவாலுவேட் பண்ணும்போது 1 plus 2 into 3 நான் பிராக்கெட்ல போடலாமா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எனக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்கு, ஒன்னு டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர், இன்னொன்னு போஸ்ட் ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர். நமக்கு போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு பிரசிடன்ஸ் ஜாஸ்தி. அப்ப ஃபர்ஸ்ட் நான் போஸ்ட் ஃபிக்ஸ எவாலுவேட் பண்றேன், சோ அதுக்கு மட்டும் ஒரு பிராக்கெட் போடுறேன், அதுக்கு வெளியே போட்டீங்க டீரெஃபரன்ஸ். ஸோ பிரசிடன்ஸ் ஆர்டர் படி நம்ம ஆர்டர் பண்ணோம், அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ. ஓகே, போஸ்ட் இன்கிரிமெண்ட் இருக்கு, டீரெஃபரன்ஸ் இருக்கு, போஸ்ட் ரெஃபரன்ஸ் இன்கிரிமெண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 15 அண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ல வந்து நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு அவுட்புட் என்ன வரும்னு சொல்லணும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெர்னரி ஆப்ரேட்டரா தான் இருக்கு. கரெக்டா, டெர்னரி ஆப்ரேட்டர் இருக்கும் போது டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து நமக்கு எப்படி செக் ஆகும்னா, கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா திஸ் வில் பி எவாலுவேட்டட், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இப்படி எவாலுவேட் ஆகும். இதுதான் வந்து நமக்கு கான்செப்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். இது இப்ப யூஸ்வலா டெர்னரி ஆப்ரேட்டருக்கு நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு, இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் இல்லாம அந்த ஏபிஏ நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நம்ம செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 15 into 10 நமக்கு அவுட்புட் வந்து 115 வரும். சோ அப்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒய் பிளஸ் எக்ஸ் தான் எவாலுவேட் பண்ணும், ஏன்னா non-zero number. So this is a non-zero number. Correct? Any non-zero number நம்ம வந்து ட்ரூன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல 150ன்றது வந்து இட் இஸ் a non-zero number, so it is true. அதனால ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து எவாலுவேட் ஆகும். ஏ எவாலுவேட் ஆச்சுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஆகும். So that is equal to 25. So 25 தான் எனக்கு எக்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். புரியுதா? This is a ternary operator. Ternary operator syntax என்னன்னா கண்டிஷன்,
ட்ரூவா இருந்துச்சுன்னா ஏ எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா பி எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல ஏவே எனக்கு ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கு. அப்ப எவாலுவேட் ஆகும் போது எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ 10, ஒயோட வேல்யூ 50, எக்ஸ் வந்து 10. ஆப்ஷன் 2 எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க. Since 150 is non-zero, condition is true. What are the drawbacks of using file system to store data? So ஒரு database யூஸ் பண்ணாங்க, ஒரு ஃபைல் சிஸ்டமே நார்மலா யூஸ் பண்ணா அதோட டிராபேக்ஸ் தான் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா இஸ் இன்கன்சிஸ்டன்ஸ். தட் இஸ் ஒரே டேட்டா மல்டிபிள் டைம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா கரெக்டான இடத்துல எனக்கு டேட்டா அப்டேட் ஆகாம இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ தெர் ஆர் டேட்டா இன்கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் ஒன், ஒரு டேட்டாவை என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. எஸ்கியூஎல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு query லாங்குவேஜ் இருக்கு, ஒரு query சிஸ்டம் இருக்கு, ஸோ ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். பட் ஒரு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் query சிஸ்டம் வந்து இருக்காது. ஸோ ஒரு டேட்டாவை நான் வந்து எடுக்கணும், டேட்டா வந்து நான் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டேட்டா ஐசோலேஷன் இருக்காது. ஸோ எல்லா ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டேட்டா வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் டு அனலைஸ். தென் we have atomicity, there is no atomicity. ஓகே, அட்டாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. சரிங்களா? இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டேட்ல வந்து டேட்டா போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆல் த 4 ஆப்ஷன்ஸ் A, B, C, D. ஓகே, these are the drawbacks of storing the data. நோட் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், ஆக்சஸ் பண்றதுக்கான டிஃபிகல்ட்டி, அண்ட் தென் அட்டாமிசிட்டி எல்லாமே நமக்கு டிராபேக். ஸோ இது எல்லாமே நமக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் கேட்டாலும் இதே பாயிண்ட்ஸ் தான் அட்வான்டேஜஸா போகணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். In RDBMS, different class of relations are created using anomalies that technique to prevent the modification. So எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வருது, ஏதாச்சும் ஒரு அனாமலி வருதுன்னா என்னென்ன அனாமலி? We have insertion anomaly, delete anomaly, இல்லைன்னா அப்டேட் ஆர் மாடிஃபிகேஷன் அனாமலி. இந்த மாதிரி நமக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டேபிள்ல வந்து ரிப்பீட்டட் டேட்டா வந்து ரிடண்டன்சின்னு சொல்லுவோம். கரெக்டா? அந்த மாதிரி ரிப்பீட்டட் டேட்டா வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா we follow normalization. Normalization அப்படின்னாலே anomalies and normal forms. Clear? So that is option A. Normal forms are used to reduce the redundancy of the data, that is repeated data, and to prevent the anomalies. Next question. Match the following with respect to the RDBMS. இது வந்து match type questions. First one பாத்தீங்கன்னா நமக்கு entity integrity, domain, referential, user defined. entity பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து ஒரு பர்டிகுலர் ரோக்கானது. ஒரு ரோல வந்து என்னோட பிரைமரி கீ கரெக்டா இருக்கா, மெயின்டைன் ஆகுதா, யூனிக்கா இருக்கா, நல் வேல்யூ இல்லாம இருக்கா, இல்லைன்னா ஒரே ரோட டூப்ளிகேட் வேல்யூஸ் இன்னொரு ரோ இருக்கா அப்படின்னு செக் பண்றதுதான் நம்ம என்டைட்டி இன்டெகிரிட்டியோட ஜாப். ஸோ இட் செக்ஸ் வெதர் நோ டூப்ளிகேட் ரோஸ் ஆர் பிரசன்ட் இன் த டேபிள். நெக்ஸ்ட் ஒன், டொமைன் இன்டெகிரிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு காலம் பேஸ் பண்ணி, ஸோ காலம்ல வேல்யூஸ் வந்து வேலிடா இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஜ் வேல்யூ வந்து நெகட்டிவா வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கும்ல, அந்த கன்ஸ்ட்ரெயினை கொடுக்கறது வந்து டொமைன் இன்டெகிரிட்டி. ஸோ இட் என்ஷூர் வேல்யூ ஃபார் த காலம். நெக்ஸ்ட் ஒன், ரெஃபரன்ஷியல் பொறுத்த வரைக்கும் 2 டேபிள் இருந்துச்சுன்னா அந்த 2 டேபிளுக்கு நடுவுல ஒரு ஃபாரின் கீ இருக்கும். அந்த ஃபாரின் கீயை பேஸ் பண்ணி தான் 2 டேபிளுமே கனெக்டா இருக்கும். அப்ப இந்த டேபிள நான் வந்து எந்த ஃபாரின் கீயை டெலீட் பண்றேன், இல்ல ரெஃபரன்ஸ் வேல்யூ டெலீட் பண்றேன்னா அப்ப இந்த டேபிள் எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ரெஃபரன்ஷியல் இஸ் ரிலேட்டட் டு ரெஃபரன்சிங், ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி. ஸோ அப்ப it checks a row that cannot be deleted which are used by other records. Next one, user defined integrity. இப்ப இந்த 3 டெஃபினிஷன்ஸ் கீழேயுமே வராம சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல, ஸ்பெசிபிக் டு சம் பிசினஸஸ், அதை வந்து நம்ம ஸ்பெசிபிக் பிசினஸோட யூசர் டிஃபைன் இன்டெகிரிட்டி கீழே வரும். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனி நடத்துறோம்னா அதுல ஏஜ் வந்து மஸ்ட் பி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 8. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக் பிசினஸ் ரூல்ஸை யூசர் டிஃபைன் இன்டெகிரிட்டி கீழே கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் 2 இதற்கு டெஃபினிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் ஸ்பெசிஃபைங் தி சின்டாக்ஸ் ஆஃப் a language dash is used. சின்டாக்ஸ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நமக்கு வந்து CFG, கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், அதுல இருந்து ஜென்ரேட் ஆகிற லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா CFL, கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் ஆர் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஸோ கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் தான் மோர் கரெக்ட் தான். இது நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பிசிசி கொஸ்டின் தான். பட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ன்றதான் கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து கொஸ்டின்ல கிராமர் தான் கேட்பாங்க. For specifying the syntax of the language, is nothing but the grammar of the language. This is defined by context free grammars.
அதுல இருந்து டெரைவ் ஆகிற லாங்குவேஜ் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட யூசஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இட் இஸ் யூஸ்ட் இன் த லெக்சிக்கல் அனாலிசிஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கம்பைலர். டோக்கன்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபைனைட் ஆட்டோமேட்டா பொறுத்த வரைக்குமே நமக்கு திஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் லெக்சிக்கல் அனாலிசிஸ். ஓகே, அண்ட் தென் yeah, so option A, one of these, so option A, context-free language. Grammars are capable to describe the structure of dash and independent dash models அப்படின்னு கேட்டிருக்காங்க. So ஒரு grammars பொறுத்த வரைக்கும் it defines the structure of a language. Syntax define பண்ணும். Okay, and then next one பாத்தீங்கன்னா and it independent computational model. கம்ப்யூட்டேஷனல் மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராமர் வந்து அப்டிராக்டா இருக்கு அப்படின்னா எந்த மெஷின் டைப்புக்கும் ஃபிக்ஸ்டா இருக்காது. ஒரு மாடல் வந்து இண்டிபெண்டா இருக்கும், எனக்கு மெஷின் டைப்பை டிபெண்ட் பண்ணி இருக்காது. கிராமர்ஸ் தே ஃபார்ம் திஸ் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுல இருந்து பில்ட் ஆகிற காம்படிஷனல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா காம்படிஷனல் மாடல்ஸ் தே வில் நாட் பி டிபெண்டன்ட் ஆன் எனி டைப் ஆஃப். So that the independent computation model. Dash is a type of DOS threat to overload a server as it send large number of requests அப்படின்றாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து நமக்கு மெயினாக எந்த லேயர்ல நடக்கும்னா இட் ரன்ஸ் இந்த அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயர்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஓவர்லோட் சர்வர் ஓவர்லோட் ஆகும் சான்சஸ் வந்து இது வந்து அப்ளிகேஷன் லேயர் தான். சரி, ஸோ ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று நமக்கு அப்ளிகேஷன் அண்ட் வி ஹேவ் நெட்வொர்க் லேயர். ஓகே, நெட்வொர்க் லேயர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஸ்பூஃபிங் ஐபி ஸ்பூஃபிங் பார்த்தோம்னா அந்த ஸ்பூஃபிங் அட்டாக்லாம் நெட்வொர்க் லேயர் நடக்கும். பட் சர்வர் ஓவர்லோடிங் பார்த்தோம்னா இட்ஸ் இந்த அப்ளிகேஷன் லேயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த RTT ரவுண்ட் ட்ரிப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரவுண்ட் ட்ரிப் டைம் ஃபார் த டயல்-அப் கனெக்ஷன் ஓவர் டெலிஃபோன் கேபிள் ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 kilometers. ஸோ நம்ம ரவுண்ட் ட்ரிப் டைம் கண்டுபிடிக்கும் போது என்ன வேல்யூ கிவன்னு பாருங்க. First we have distance and then we have the velocity. Propagation time கண்டுபிடிங்க. Time is nothing but distance by velocity. So value substitute பண்ணும்போது நமக்கு வந்து propagation time கிடைச்சிடும். ரவுண்ட் ட்ரிப் டைம்னா ஒரு வாட்டி போற டைம் வந்து 43 seconds. அப்ப திருப்பி ரவுண்ட் ட்ரிப் டைம்னா ஒரு வாட்டி போயிட்டு வரது ரவுண்ட் ட்ரிப் டைம். So 2 into propagation time. So 2 into நமக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா that will be 86.956. Okay. So simple. Distance by velocity. இந்த ஃபார்முலா தான் நமக்கு டைம் கண்டுபிடிக்க. அண்ட் ப்ராபகேஷன் டைம் வந்து எப்பவுமே ஒன் வே தான். ரவுண்ட் ட்ரிப் டைம்னா இன்டூ 2 into ப்ராபகேஷன் டைம் பார்த்தீங்கன்னா RTT ரவுண்ட் ட்ரிப் டைம். மூவிங் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements can be associated with the OSI model? OSI மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயின் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லேயர்ட் ஆர்கிடெக்சர். ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு லேயருமே இண்டிபெண்டா ஒர்க் ஆகும். இன்னொரு லேயரை வந்து நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் வேன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ட்ரூ. ஓகே, நமக்கு மெயின் OSI டெஃபினிஷன் எடுத்தாலே இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் லேயர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒன் லேயர் மே டூப்ளிகேட் த லோயர் லேயர் அப்படின்னு தட் இஸ் ராங். ஒவ்வொரு லேயருமே நமக்கு இண்டிபெண்டா ஒர்க் ஆகும் அண்ட் ஸ்ட்ரிக்டா ஒவ்வொரு ரூல் லேயருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி தனித்தனியா இருக்கு. ஸோ ஒரு இது வந்து இன்னொரு டூப்ளிகேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், functionality at one layer is no way requires information from another. Like even though they are independent, okay, work ஆகிறது இண்டிபெண்டா இருந்தாலும் ஒரு இதோட அவுட்புட் வந்து நம்ம இன்னொரு டிபெண்ட் பண்ணிதான். ஸோ we cannot say no way requires அப்படின்னு சொல்ல முடியாது. They are independent but they work together. Last one is an application layer specific. இந்த மாதிரி கிடையாது, நமக்கு வந்து ஜெனரல் ரெஃபரன்ஸ் மாடல் தான். ஒரு அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்கா அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஜெனரல் ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் definition. It's a structured way to discuss an easier update system topics. Open systems interconnection. Next question, what is the hexadecimal equivalent of the binary value 11011010 கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம பைனரி வேல்யூவை நான் ரிபிள்ஸா ஸ்பிளிட் பண்றேன். ரிபிள்ஸா ஸ்பிளிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் will be 11011010. இதை வந்து நான் பைனரியா கன்வெர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் குரூப் 110 வந்து நான் கன்வெர்ட் பண்ணும்போது 13 ஆகும். நான் கன்வெர்ட் பண்ணும்போது பிகம் 13. 13 ஹெக்ஸாடெசிமல் தட் இஸ் ஆக்டல் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணும்போது இட் பி 30. ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது இட் வில் பிகம் 13 வந்து டெசிமல் வேல்யூ. இது பைனரியில கொடுத்துருக்காங்க. டெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது 13. 13 ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது இட் இஸ் லெட்டர் 3.
அதே மாதிரி 1010 நான் டெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது 10. 10 வந்து நம்ம எக்ஸா டெசிமலா கன்வெர்ட் பண்ணும்போது அது இது 8 சேரும்போது D8 ஆப்ஷன் D. Next question. Which of the following codes is used to represent decimal numbers in binary coded form? It is nothing but BCD. Full form பார்த்தீங்கன்னா binary coded decimal. இதுதான் வந்து நம்ம decimal digits in binary. Option A. Next question. In Boolean algebra, the OR operation is performed by which property? Boolean algebra பொறுத்த வரைக்கும் OR operationsல என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். அசோசியேட்டட், கம்யூட்டேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ். அசோசியேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இப்ப A பிளஸ் B பிளஸ் C இருக்குன்னா எனக்கு B பிளஸ் C பண்ணால் B பிளஸ் C பண்ணிட்டு A ஆட் பண்ணாலும் A பிளஸ் B பண்ணிட்டு C ஆட் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான். ஸோ இட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ட்ரூ. கம்யூட்டேட்டிவ் பொறுத்த வரைக்கும் A பிளஸ் B B பிளஸ் C ரெண்டுமே ட்ரூ. டிஸ்ட்ரிபியூட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆர் தானே A பிளஸ் B இன்டு C இருக்குன்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணி A plus B into A plus C same. So all the expressions are true for the output. Or na addition தான். A into A plus B இருக்கு. So நம்ம இதை சால்வ் பண்ணும்போது AA plus AB. AA plus AB this is by the distributive law. இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன்னா A into A, A into B. A into A that is nothing but ஒரு சேம் வேல்யூவை நான் அண்ட் எடுத்தேன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா it will be the same A. கரெக்டா? Plus AB because AND of two operators A into A is always A, that is by the commutative property. இப்போ நான் எடுக்கும்போது இப்போ A plus AB இருக்கு. இப்போ A நான் திருப்பி காமனா வெளில எடுத்தேன்னா A into 1 plus B. 1 plus B னா இந்த இடத்துல நமக்கு OR ஆப்பரேட்டர், அடிஷனாலே OR ஆப்பரேட்டர். 1ன்றது எனக்கு ட்ரூ வந்துருச்சு. OR படி என்னது? எனி ஒன் வேல்யூ ட்ரூ ஆனாலும் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆயிடும். அப்போ 1 வந்து எனக்கு ஏற்கனவே இருக்கு. B வந்து it can be true or false. எனக்கு வந்து தேவையில்லை. எனக்கு அவுட்புட் என்ன வரும்? It will always be true. Because first statement எனக்கு true வந்துச்சு. So B ஓட வேல்யூ either true or false. This 1 plus B is always true. அப்ப A into 1. Okay? That is equal to A. So option B. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் வச்சு சிம்பிளா தான் வரும். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் நமக்கு வைப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following is an important feature of sum of products? SOP form of expression. SOP form பொறுத்த வரைக்கும் first one, all the logic circuits they are reduced to nothing more than simple and or. இதுதான் மெயின் ஃபீச்சர். ஸோ sum of products. ஸோ and or ல தான் ரெடியூஸ் ஆகும். So that is the main function or main feature of SOP. Clear? So sum of product அப்படினாலே it is a sum of product terms. So ஒன்னு and இல்ல or இது ரெண்டுத்துல தான். Next question, how many cells are there in a 3 variable K-map? 3 variable K-map பொறுத்த வரைக்கும் we have totally 8 cells. Okay, so calculate பண்ணும்போது 2 cube. Okay, there is nothing but 8 cells. In a multiplexer, the selection of a particular input line is controlled by multiplexer order. Control line is controlled by a data controller. Option B. It's controlled by the selected lines. Option B. So selected lines controls the input line. And the line select the control பண்றது இந்த selector line. Selected line அப்படின்னு சொல்லுவோம். But more correct selector line. Selector. But the same terms, just use selector. This is a more specified term. Selected line. Next one, an operating system contains a 4 user process, each requiring 5 units of resources. The minimum number of required units of R such that no deadlock will ever occur. So, number deadlock occur agama, what is the minimum number of units of the resources of the data? So, totally 4 users are there. Okay. So, total, the total, if you see, there are 4 users. Now, நமக்கு maximum resource எவ்வளோ per process வேணும் அப்படின்னா totally we need 5 minus 1, so we need maximum resource 4. So, அப்போ 4 processக்கு நமக்கு total எத்தனை resource வேணும்? 4 plus 4 plus 4 plus 4, that is totally 16. Here 16 வேணும். Now, we will add one more, that is deadlock state. 16 plus 1, deadlock state for முன்னாடி we need minimum 17. 16 plus 4. We can also use the formula n into r minus 1 plus 1. n என்றது நமக்கு number of resources எவ்வளவு into multiple users minus 1 plus 1. Okay? The formula use பண்ணிருக்கேன்.
N is number of the processes, R is the resource needed. So directly in the formula substitute பண்ணணும். N into R minus 1 plus 1. So read the below passage. In the passage read பண்ணிட்டு which of the following is not the requirement of Banker's algorithm. So இந்த மாதிரி passage based questionல வந்து பாத்தீங்கன்னா இந்த passageல இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இப்போ இதுல வந்து பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. த ப்ராசஸ் மஸ்ட் பி த ஒன்லி ஒன் ரெக்வஸ்டிங் ரிசோர்சஸ். பேசேஜை ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செமஃபோர் இஸ் அ dash to solve the critical section problem. Semaphore பொறுத்த வரைக்கும் it is one of the integer variable. So it's an integer variable and that is used as a synchronization tool. Okay, நமக்கு semaphore அப்படினாலே critical section problem யூஸ் பண்ணும். critical section யூஸ் பண்ற ஒரு integer variable தான் நமக்கு semaphore. Next question, what is the purpose of a primary key? Primary key வந்து நமக்கு எப்பவுமே unique identified value. இப்போ ஒரு டேபிள் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் இருக்குன்னா ஸ்டூடெண்டோட நேம் சேமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் ரோல் நம்பர் வந்து சேம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் தான் பிரைமரி யூனிக் வேல்யூஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு எம்ப்ளாயி இருக்கானா எம்ப்ளாயோட ஐடி, அந்த மாதிரி யூனிக் வேல்யூஸ் cannot be null, cannot be duplicate. that is சேம் வேல்யூ ரெண்டு டைம் இருக்க முடியும். that is a primary. What does an inner join in SQL return? Inner join பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு டேபிள்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு டேபிள்க்குமே காமனா இருக்கிற வேல்யூ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த மேட்சிங் வேல்யூ ஃப்ரம் போத் த டேபிள். தட் இஸ் த இன்னர் ஜாயின். டயக்ராம் ஞாபகம், இன்னர் ஜாயின். விச் டைப் ஆஃப் டேட்டா கேன் பி ஸ்டோர் இன் த டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ்ல நம்ம வந்து என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணோம்னா we can store any type of data. டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ ஃபைல். மோஸ்ட்லி டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணும். அதை தவிர இமேஜ், ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ், all type of data can be stored in the database management system. Option D. So 100 questions நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சாட்ல போடலாம். அண்ட் நம்ம செக்ஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான லைவ் கிளாஸஸ்மே போயிட்டு இருக்கு. அண்ட் நமக்கு இந்த 6 monthsக்குள்ள டிஎன் செட் அண்ட் காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி எல்லாத்துக்கான கால்ஸுமே வரும். அந்த எல்லாத்துக்குமே நீங்க செஷன் ஜாயின் பண்ணணும்னா இங்க இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணி பேசுங்க. we have live test and இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்காதவங்க மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி இல்லை ஏற்கனவே பார்த்துருந்தாலும் அகைன் ஒன்ஸ் நீங்க இன்னொரு வாட்டி டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ எவ்ரிவன்.